ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி நாள் அல்லவா. இன்னைக்கு இந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு செந்தூரம் ஏன் விசேஷமாக கருதப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தியோட இன்னொரு விசேஷமும் இருக்கு, அதையும் நினைவூட்டி விடுகிறேன். இந்த நாளானது ஒரு சோமவார அமாவாசை நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே அஸ்வத்த பிரதட்சணம் செய்வதற்கு மறக்காதீர்கள். அருகில் எங்கேயாவது அரசமரம் வேப்பமரம் சேர்ந்திருக்குன்னு சொன்னா இந்த காலை பொழுதிலேயே நம்முடைய நிகழ்ச்சியை கண்டுகளித்து விட்டு நேரடியாக அங்கே போய் அந்த அஸ்வத்த பிரதட்சணத்தை செய்ய வேண்டியது. அதன் மூலமாக எல்லா விதமான வரங்களும் கிடைக்கும் என்பதையும் நினைவூட்டி விடுகிறேன். இப்போ நம்ம அந்த ஹனுமத் ஜெயந்தி விஷயத்துக்குள்ள வந்துடலாம். இப்போ நம்ம அந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு ஏன் செந்தூரம் என்பது விசேஷமாக கருதப்படுகிறது அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடையையும் பார்க்கலாம். அதாவது ஒரு முறை சீதா பிராட்டியார் தன்னுடைய நெற்றியிலே அந்த உச்சி வகிட்டிலே இந்த செந்தூரத்தை இட்டு கொண்டார்களாம். அதை பார்த்த உடனேயே ஹனுமார் போய் கேள்வி கேட்டாரா, எதுக்குமா இப்படி போய் செந்தூரத்தை நெத்தியில் இப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு சீதா பிராட்டி பதில் சொன்னாராம், இப்படி நான் இந்த செந்தூரத்தை என்னுடைய நெற்றி வகிட்டிலே இட்டுக்கொள்ளும் பொழுது என்னுடைய கணவரினுடைய ஆயுளானது நீட்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்டுட்டு இவர் பார்த்தாராம், ஒரு நெற்றி வகிட்டிலே சின்னதாக ஒரு புள்ளி வச்சுக்கும் பொழுது அந்த சீதா பிராட்டியினுடைய கணவராகிய ராமபிரானுடைய ஆயுள் நீட்டிக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது நான் அவற்றை உடம்பெல்லாம் பூசிக்கொள்கிறேன். உடம்பெல்லாம் பூசிக்கும் பொழுது அவர் என்னென்னைக்கும் தீர்காயுசோட இருப்பார் தானே அப்படிங்கிற அந்த அளவு கடந்த பக்தியை முன்னிறுத்தித்தான் அவர் என்ன பண்ணார்னு சொன்னா அந்த செந்தூரத்தை எடுத்து தன்னுடைய உடம்பெல்லாம் அப்பிக்கொண்டாராம். உடம்பெல்லாம் செந்தூரத்தை பூசிட்டு போய் ராமபிரானுக்கு முன்னாடி போய் நின்னாராம். அதை பார்த்த உடனேயே ராமபிரான் அவருடைய உள்ளுணர்வை புரிந்து கொண்டு இவர் எதற்காக இப்படி செந்தூரத்தை பூசிக்கொண்டு வந்து நிற்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அப்படியே கட்டி தழுவி கொண்டாராம். உன்னை போன்ற ஒரு பக்தனை, உன்னை போன்ற ஒரு தொண்டனை நான் அடைவதற்கு என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்னு சொல்லி ராமபிரான் அப்படியே ஹனுமாரை கட்டி தழுவிண்டாராம். அதிலிருந்து தான் அந்த செந்தூரமானது ஆஞ்சநேய சுவாமிக்கு மிகவும் பிரியமாக பார்க்கப்படுகிறது. இது நம்ம புராணத்தின் மூலமாக தெரிந்து கொண்ட ஒரு கதை. இது ஒரு புறம் இருக்க, நம்ம அப்படியே அது ஜோதிடவியல் ரீதியாகவும் ஆராய்ந்து பார்க்கலாம். ஜோதிடவியல் ரீதியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த செந்தூரம் என்பது 2 கிரகங்களினுடைய தாக்கத்தை பெற்றதாக பார்க்கப்படுகிறது. ஒன்று பார்த்தோம்னா சூரியன் என்கின்ற அந்த கிரகத்தினுடைய தாக்கம். அதிகாலை சூரியன் என்று வரும்பொழுது அவர் செங்கதிர் வீசிக்கொண்டிருக்கிறார் அல்லவா. இப்படி இந்த ஆஞ்சநேய சுவாமி சின்ன வயசுல என்ன பண்ணார், அவர் நேரா அந்த சூரியனை பார்த்து அது ஏதோ ஒரு பழம், அதனை நான் விழுங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நேரா மேலே நோக்கி பறந்து சென்றார் அல்லவா. ஆஞ்சநேய சுவாமி அப்படியே போய் அந்த சூரியனையே விழுங்கணும்னு சொல்லி பறந்து போனார்ங்கிற மாதிரி ஒரு கதையை படித்திருப்போம். அதில் தான் சூரியன் என்ன பண்ணுறார், அவரை மூர்ச்சையடை செய்து விடுகிறார். அப்புறம் வாயு என்னுடைய பிள்ளையை இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி எங்குமே அசையாமல் நின்றார். அதுக்கப்புறம் வாயு பகவானுடைய பிரார்த்தனையின் பேரில் சூரியன் எல்லா விதமான தனக்கு தெரிந்த அத்தனை வேதங்களையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பலம் முழுவதையும் ஆஞ்சநேய சுவாமிக்கு சூரியனானவர் கொடுத்தார் அப்படிங்கிற அந்த கதையையும் நாம் படித்திருப்போம். அடுத்தபடியாக 2வது கிரகம்னு பார்த்தோம்னா அது செவ்வாய் கிரகம்னு எடுத்துக்கலாம். இந்த செவ்வாயினுடைய நிறமும் பார்த்தோம்னா இந்த செந்தூர கலர்ல தான் இருக்கும். அப்படி செவ்வாயினுடைய பலத்தினை இவர் பெற்றதனால் தான் இவர் உடல் பலம் பெற்றவராக இருக்கிறார். உடல் பலமும் ஆன்ம பலமும் ஒருங்கே இணைய பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா அது ஆஞ்சநேய சுவாமி. உடல் வலிமையை தரக்கூடியவர் செவ்வாய், ஆன்ம பலத்தை தரக்கூடியவர் சூரியன். இப்படி சூரியன் செவ்வாய் ஆகிய அந்த 2 கிரகங்களினுடைய அனுகிரகத்தையும் அவர் பரிபூர்ணமாக பெற்றிருப்பதன் அந்த அடையாளமாகத்தான் அவருடைய உடம்பிலே இந்த செந்தூரமானது பூசப்படுகிறது. அவருடைய உடம்பிலே பூசப்பட்ட அந்த செந்தூரத்தை நாம் பிரசாதமாக வாங்கி நம்முடைய நெற்றியிலே இட்டுக்கொள்ளும் பொழுது அல்லது நம்முடைய உடம்பிலே நாம் பூசிக்கொள்ளும் பொழுது நமக்கு ஆன்ம பலம் என்பதும் கிடைக்கிறது. அந்த சூரியனால் உண்டான தோஷங்கள் நீங்குகிறது. அதே மாதிரி அந்த செவ்வாயினுடைய அனுகிரகமும் கிடைக்கிறது. அந்த செவ்வாயினுடைய தோஷமும் நீங்குகிறதுன்னு சொல்றார். குறிப்பா ஜாதகத்திலே எவர் ஒருவருடைய ஜாதகத்திலே செவ்வாய் தோஷம் என்பது இருக்கிறதோ, செவ்வாய் தோஷம் என்று சொல்வதை விட செவ்வாயினுடைய நீச்சபலம் பெற்றவர்கள் என்று இருப்பார்கள். அந்த செவ்வாயினுடைய வலுவானது குன்றி இருக்கிறதோ அவர்கள், அதாவது தைரியமற்று காணப்படுபவர்களை வச்சுக்கலாமே. ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா எதை பார்த்தாலுமே பயம், எதுக்கிட்டையுமே போக மாட்டா, எந்த ஒரு முடிவையும் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டா, அந்த மனோபலம் என்பதே அவரோட சுத்தமாக இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய உடம்பிலே பூசப்பட்ட அந்த செந்தூரத்தை பிரசாதமாக பெற்று
ராமராமா என்று சொல்லி ராமநாமத்தை சொல்லி நெற்றியிலே அணிந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அந்த தோஷமானது நீங்குகிறது, அவர்களுடைய உடம்பானது வலுப்பெறுகிறதுன்னு எடுத்துக்கலாம். இதை ப்ராக்டிக்கலாக கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே. நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போய் காமிக்கும் பொழுது எனக்கு எதுக்கெடுத்தாலும் பயமாக இருக்கிறதுன்னு சொல்கிறவாளுக்கு சிறந்த பரிகாரமாக ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுங்கள் என்றுதான் சொல்லி இருப்பார்கள். ஒரு சனி கேத்துவனுடைய சேர்க்கை இருக்கு, அல்லது சூரியன் நீச்ச பலத்தோடு இருக்கு, அல்லது செவ்வாய் நீச்ச பலத்தோடு இருக்கிறது. இதன் காரணமாக இவர்கள் சதா மனசஞ்சலத்திலே உழன்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த புத்திர் பலம், யசோபலம், ஆன்மபலம் மற்றும் உடல் பலம் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழிபாடு ஆஞ்சநேய சுவாமி வழிபாடுதான். அந்த ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாக அவருடைய பிரசாதமாக அந்த செந்தூரத்தை வாங்கி பூசிக்கொள்வதன் மூலமாக நமக்கு இந்த கிரகங்களினுடைய அந்த தோஷங்கள் என்பது நீங்கி உடலானது வலிமை பெறுகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.